என்னங்க திமுக என்னைக்கு பாஜக திமுக கூட்டணியை மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் அறிவிச்சாங்களோ அன்னைக்கே திமுகவுக்கு தலைவலி தொடங்கிடுச்சு. அன்னையிலிருந்து அவர் என்னெல்லாம் பேசுறாரு நீங்க நல்லா பாருங்க. எங்க போனாலும் அவங்க ஆட்சியோட சாதனைகளை பேசுறதை விட இந்த கூட்டணி வந்து பொருந்தாத கூட்டணி, சரியில்லாத கூட்டணி, எடப்பாடி வந்து ரொம்ப தாழ்ந்து போயிட்டாரு, இதை போய் கட்சி அடமானம் வச்சு, இதெல்லாம் என்ன என்ன அடிப்படை? எல்லாமே இந்த கூட்டணியை பார்த்தா பயம், இதை பார்த்தாலும் பயம், அதை பார்த்தாலும் பயங்கிற மாதிரி திமுக பாஜக இந்த பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து திமுக பயந்தது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. இப்போ தொடர்ந்து அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், எல்லாம் இங்கே வந்திருக்கிறதெல்லாம் பொதுக்கூட்டம் கிடையாது, யாரும் கட்சி நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இங்கே இருக்க எல்லாருமே நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மண்டல் நிர்வாகிகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உற்சாகம் இன்னைக்கு இருக்குது. இந்த 2026 தேர்தல் இன்னைக்கு பயணம் தான் இன்னைக்கு அரசியல் கட்சிக்கு முக்கியமான பணி. முதலமைச்சர் நேற்றுக்கு முன்தினம் கூட வீடியோவில் கூட அதுதான் பேசுகிறார், உடனே பிரச்சாரத்தை தொடங்க, உடனே செய்யுங்க, ஒரு பூத்துக்கு 30 வாக்காளர்களை புதுசாக உறுப்பினராக சேருங்க. அப்போ இது வரைக்கும் பூத்துலலாம் உறுப்பினர்கள்லாம் இல்லை போல தெரியுது. அந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. நிச்சயமாக இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் பேசியிருப்பது திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. திமுகவை அவர் அழகாக சொல்லியிருக்காங்க, அமித்ஷா வந்து செய்கிறனோ செய்யலையோ தமிழ்நாடு மக்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்புவேன்ருக்காங்க. அமித்ஷானா ஏன் முதலமைச்சர் பயத்தில் தான் சில பேர் இந்த இருட்டில் பயந்து போனால் தூக்கம் வராதுக்கு, பயந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு, பயம் வராதுக்கு பாட்டெல்லாம் பாடுவாங்க, யாரோ இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டே போவாங்க, ஆள் பக்கத்தில் இருக்க மாட்டான், என்னடா அப்புறம் வரியாடா போறியாடான்னு பேசிகிட்டே போவான், என்னடா பயம் இருட்டில் போகிறதுக்கு. அந்த மாதிரி முதலமைச்சர் அவர்களுக்கு அமித்ஷா அவர்களை பார்த்தால் ஒரு பயம் இருக்குது. அதனால தான் எத்தனை சாய வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியும், எத்தனை தடவை தாங்க பேசுவார். ஏற்கனவே பல முறை பேசிட்டார், மறுபடியும் அதையே எல்லா கூட்டத்திலையும் போய் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் மனசில் எல்லாம் அமித்ஷா அவர்கள் நிறைந்து இருக்கிறார். தமிழக மக்கள் 26 திமுகவுக்கு ஒரு முடிவு கட்டுவார். மையக்கூட்டத்தில் என்ன ஆலோசிக்கப்பட்டது? மையக்கூட்டங்கிறது வரக்கூடிய காலத்தில் இந்த பாரதிய ஜனதா கட்சி என்னெல்லாம் செயல்பாடுகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் மாநில மையக்குழுவினுடைய வழக்கமான பணி. இன்றைக்கும் அந்த பணி தான் நடந்தது. அதில் சில நேரங்களில் சிறப்பான தலைவர்கள் வந்து கலந்துக்குவாங்க. இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டது மையக்குழுவுக்கு மிகுந்த சிறப்பு. அந்த சிறப்பான மையக்குழுவில் பல்வேறு விஷயங்கள், வரக்கூடிய ஓராண்டுக்கான பல திட்டங்கள், பல விஷயங்கள், தமிழக அரசினுடைய சூழல்கள் எல்லாமே விவாதிக்கப்பட்டு அதற்கு நல்ல கருத்துக்களையும் அவர் சொன்னார், வழிகாட்டியிருக்கிறாரு, அற்புதமான விஷயங்களை பேசியிருக்கிறாரு. மையக்குழு நிர்வாகிகள் எடுத்த அந்த கலந்து ஆலோசித்த விஷயங்களை எல்லாம் மாநில தலைவர் மரியாதைக்கு நைனா நாகேந்திரன் அவர்கள் ஒன்றொன்றாக படிப்படியாக செயல்படுத்துவார். 2026 களம் பாஜகவுக்கு தான் அப்படின்னு சொன்னார். இல்லை, 2026 என்னங்க முடிஞ்சு போச்சு, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் திருப்பி களம்னா வெற்றி உறுதிங்க, வெற்றி உறுதி. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. 95% அவர் 90% சொன்ன மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. அவங்க ஒரே ஒரு சாதனையை சொல்லலாம், நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது 28,000 கோடிக்கு டாஸ்மாக் விற்றது, இப்போ ஏறத்தாழ 50,000 கோடிக்கு டாஸ்மாக் திறக்க வைக்கிங்கிற சாதனையை மட்டும்தான் அவர் சொல்ல முடியும். அந்த சாதனை தான் அவர் வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க மக்கள். நீங்கள் பாருங்கள், கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய குழப்பம், சீட்டை அலாட் பண்ணும்போதே பெரிய சண்டை காத்திருக்கிறது. அவங்க நினைக்கிற மாதிரி இனிமேல் காங்கிரஸ் இப்போ கூட்டணி ஆட்சி இருந்தால் தான் நாங்கள் தேர்தலில் போட்டியிட போகிறோங்கிறதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.